Hello everyone, welcome to Anbu Thozhigal Vlogs. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வெஜிடபிள் ரவா கிச்சடி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, நான் 1 கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன். அது ரொம்ப நல்லா வறுத்த ரவை, அதனால் வறுத்த ரவையாக எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் பீன்ஸ், கொஞ்சம் கேரட் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் பச்சை பட்டாணியை நல்லா ஊற வச்சு சுடு தண்ணியில் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 5-6 பச்சை மிளகாய்களை நீல வாக்கில் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சம் போல் சோம்பு. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சுக்கணும். நல்ல அகலமான பாத்திரமாக வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும், நம்ம செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இதில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விடணும். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் நெய்யையும் சேர்த்துக்கணும். நெய் கூட சேர்த்துக்கினாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இது சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா எல்லாம் இதில் சேர்த்துடலாம். சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, அப்புறமா இந்த கிராம்பையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பட்டை கிராம்பு எல்லாம் பொரிஞ்ச பிறகு நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கணும். அதில் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை இலைகள் எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன செய்யணும்னா அடுத்து தக்காளியை ஆட் பண்ணிக்கணும். தக்காளி பாதி அளவு தக்காளி மட்டும் இப்போ ஆட் பண்ணால் போதும். மீதி தக்காளிகளை நம்ம கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா ஸ்மாஷியாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்தா போதும். அடுத்து என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த கிளாஸில் தான் ரவையை அளந்துருக்கோம். ஸோ 1 கிளாஸ் ரவைக்கு 4 கிளாஸ் தண்ணி வச்சு பக்கத்தில் சூடுபடுத்த போகிறோம். இந்த இது வதங்கிட்டு இருக்க போதே நம்ம அந்த ஸ்டவ்லையும் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். 1 கிளாஸ் ரவைக்கு 4 கிளாஸ் தண்ணி. இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் எண்ணெயில் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மஞ்சள் தூள் எண்ணெயில் வதங்குறதால கிச்சடிக்கு நல்ல கலர் இயற்கையாகவே கிடைக்கும். நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம காய்கறிகளை சேர்த்துடலாம். கேரட்டை சேர்த்துடலாம். அப்புறமா பீன்ஸ் அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா இந்த வேக வச்ச பட்டாணியையும் சேர்த்துக்கலாம். காய்கறிகளை சேர்த்து நல்லா வதக்கணும். அடுத்து எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாய்களையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். காய்கறி வதக்கிறதுலையே பாதி வெந்துடும் நமக்கு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், காய்கறி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, பக்கத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை எடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், 1 கிளாஸ் ரவைக்கு 4 கிளாஸ் தண்ணி. இதை நல்லா கொதிக்க வச்சு இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் இதை நல்லா நம்ம கொதிக்க விட போகிறோம். இந்த சுடு தண்ணி சேர்க்கறதால நமக்கு காய்கறி எல்லாம் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். அதுக்காக தான் நம்ம சுடு தண்ணியை சேர்க்கறது.
அடுத்து நம்ம ரவா கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பை இப்போவே சேர்த்துக்கலாம். மொத்தமாகவே எல்லா உப்பையும் இப்போவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. காய்கறி எல்லாம் வெந்துருச்சான்னு நம்ம பார்க்கலாம். காய்கறி எல்லாம் வெந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து பார்த்தாலே தெரியுது. இப்போ அடுத்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த 1 கிளாஸ் ரவையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளற போகிறோம். ஸ்டவ் வந்து சிம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி எல்லா ரவையும் நம்ம கொஞ்சமாக கொட்டி ஆட் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அந்த மீதம் வச்சுருந்த அந்த தக்காளியை எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த தக்காளியை ஏன் நம்ம கடைசியில் சேர்க்குறோம்னா கிச்சடி நல்லா செஞ்ச பிறகு அது கடைசியில் பார்க்கும்போது தக்காளி அங்கங்கே க்யூபாக தெரியும். அது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கடைசியில் நம்ம பாதி தக்காளிகளை சேர்த்துக்கிறது. இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம தட்டு போட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடணும். இப்போ 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். வாவ், பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு கிச்சடி. இதை நல்லா கிளறி கொடுங்க. அடி பிடிக்காதபடி நம்ம கிளறி கொடுக்கணும். ஏன்னா நம்ம தண்ணி அதுக்கேற்ற அளவில் விட்டுருக்கோம். அதனால் அடி பிடிக்காது. அதனால் நல்லா கிளறுங்க. பார்த்தீங்களா, நம்ம கிச்சடி ஆல்மோஸ்ட் தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு கரண்டியால் நல்லா சமன்படுத்திக்கணும். நம்ம நெய் கூட சேர்த்துக்கிறதா இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நான் நெய் கூட சேர்க்க போகிறதில்ல, ஏற்கனவே உள்ள ஆயிலே போதும். இப்போது எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை இலையை நல்லா தூவி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு 10 நிமிஷம் இந்த கிச்சடியை டம்மில் விடுவோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். வாவ், பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நல்லா கிளறுங்க. பார்த்தீங்களா, ரவை எவ்வளோ பொழுன்னு வெந்திருக்கு பார்த்தீங்களா. இப்படி தாங்க வேகணும். இப்போ நம்ம கிச்சடி தயாராகிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணிடலாம். இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃபீட்பேக் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். இந்த ரவா கிச்சடிக்கு தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இதுக்கு சரியான காம்பினேஷனும் கூட. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரவா கிச்சடி பண்ணியாச்சு. அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.